சென்னையில இருந்து கிளம்பி 3 நாள் பயணமாக நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் போக போறோம். இந்த நாசிக் மற்றும் அங்க சுத்தி இருக்கிற பல கோவில்கள், ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போக போறோம். அதை வந்து நான் 3 எபிசோடா போட போறேன். முதல் நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நாசிக்ல இருக்கிற திரிம்பகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போக போறோம். அந்த கோவில் மற்றும் அந்த கோவிலை சுத்தி இருக்கின்ற அந்த சிவபெருமான் கோவில் மற்றும் கோவிலை சுத்தி இருக்கின்ற நிறைய சின்ன சின்ன கோவில்களுக்கு நம்ம போக போறோம். துர்கை அம்மன் கோவில் மற்றும் ஒரு பழமையான சிவன் கோவில், இந்த மாதிரி பல கோவில்களுக்கு நம்ம போக போறோம். ஸோ அங்க இருந்து 2வது எபிசோட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹரிஹர் ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் மிகவும் ஆபத்தான 80 டிகிரி ஒரு செங்குத்தான ஒரு மலைக்கு தான் நம்ம போக போறோம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் கண்டிப்பா இந்த எபிசோடு. ஸோ அது எபிசோட் 2ஆ போட போறேன். இந்த மலைகளை சுத்தி இருக்கின்ற மிக பிரமிக்கத்தக்க விஷயங்களை நான் இந்த 2வது எபிசோடு ஃபுல்லா காட்ட போறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அங்க பார்த்து முடிச்ச பிறகு 3வது எபிசோடா நம்ம வந்து கும்பமேளா நடக்கிற இந்த நாசிக்ல பஞ்சவாட்டி அப்படின்ற இந்த இடத்துக்கு தான் போக போறோம். ஸோ கோதாவரி ஆறு நம்ம பாக்குறோம். இங்க இருக்கிற சக்தி பீடங்கள் மற்றும் ராமர் தங்கியிருந்த இடங்கள், சீதாவுடைய குகை, அதாவது ராமாயணத்துல ராமர் 14 வருஷம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல இங்க ஒரு பகுதியை வந்து கழிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு நம்ம வந்து 3வது எபிசோடா போட்டிருக்கோம். ஸோ வாங்க ஒரு எபிசோடா பார்ப்போம். சென்னையில இருந்து சுமார் ஒரு மதியம் 12:30 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். நாங்க ஒரு 3 வழக்கறிஞர்கள் மகாராஷ்டிராக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். இந்த ஒரு 10 நாள் தசரா ஹாலிடேஸ்ல. ஸோ இவரு தம்பி விஷ்ணு நீங்க பாக்குறது, இன்னொன்று சந்திரன் ஒரு அண்ணா வந்தாரு எங்க கூட, அப்புறம் நான் ஒண்ணு. ஸோ போகும்போது நிறைய புது புது நண்பர்கள், இந்த குழந்தைகளோட மலைகளோட அந்த மலைகளுடன் மிக கொண்டாட்டத்தோட எங்க பயணம் துவங்குச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. இவங்களோட டைம் போனதே தெரியல. ஸோ ஒரு இரவு முழுசா டிராவல் பண்ணிட்டு காலையில எழுந்து பார்த்தா அந்த மாதிரி பச்சை பசல்னு மிக அருமையா இருந்துச்சு ட்ரெயினோட 2 பக்கமும். ஸோ நிறைய குகைக்குள்ளெல்லாம் போனோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்க, நான் நிறைய பேசல, நீங்களே பாருங்க எல்லாத்தையும். மதியம் கல்யாண் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கிருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி நாசிக் போக போகிறோம். ஸோ மதியம் இங்கே ஒரு லஞ்ச் முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வெளியே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து 93% வந்து கல்லூரி பெற்றவங்களா இருக்கிறதா படித்தேன் நான். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் என்ன எங்கே பாரு இந்த புகையிலையை போட்டு துப்பி வச்சிருக்காங்க, அது வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அங்கே பாருங்க. இங்க இருக்கிற டாக்ஸி எல்லாமே இந்த கலர்ல தான் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு இது நமக்கு. பொதுவா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும் அப்படின்னாவே அந்த தாலி தான் கிடைக்குது. அதுவே சில இடத்துல கிடைக்க மாட்டேது. வெறும் வடப்பாவையும் பாவு பஜ்ஜியும் தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு தாலி கிடைச்சது, சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. இங்க இருந்து நம்ம கல்யாண்ல இருந்து நாசிக் ஒரு ட்ரெயின் பிடிச்சிட்டோம். பாருங்க, ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் தான். ஸோ முன்னாடி ரிசர்வ் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்தது போறதுக்குலாம். இங்க இருக்கிற ஒரு ட்ரெயின் பிடிச்சி நாங்க நாசிக் போனோம். நாசிக் போற வழி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்ம பசுமையா நல்ல மலைகளுக்குள்ள மிகவும் ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட், கொஞ்சம் மழைத்தூரம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ நாசிக் வந்துட்டோம். நாசிக் ரயில் நிலையத்தை அடைஞ்சாச்சு ஒரு ஈவினிங் போல.
இப்போ இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி நம்ம திரும்பகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போக போறோம். இதான் அந்த பஸ், திரும்பகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போக போற பஸ். இங்க இருக்கு பாருங்க, கிரீன் கலர்ல. இங்க வந்து இங்கிலீஷே கிடையாது, ஃபுல்லா இவங்களோட லாங்குவேஜ்ல மட்டும் தான் எழுதியிருக்காங்க எல்லாமே. இங்க இருந்து ஒரு 70 ரூபா டிக்கெட்டு நாசிக்ல இருந்து திரும்பகேஸ்வரருக்கு. ஸோ நாங்க ஒரு ஒரு நைட்டு ஒரு 7-7:30 தான் நாங்க திரும்பகேஸ்வரர் கோவிலுக்கு வந்தோம். நாசிக்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் பயணம். ஸோ வந்து இறங்கிட்டோம். திரும்பகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்து இறங்கியாச்சு. திரும்பகேஸ்வரர் பஸ் ஸ்டாண்டு தான். இங்கேருந்து ரூம்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அங்கிருந்து உடனே நாங்க திரும்பகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சிவபெருமானை பார்க்க பூக்கள்லாம் வாங்கியாச்சு. இது தசரா டைம்ன்றனால ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு கோவில். ஸோ நிறைய பேர் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த விழாக்கள் சிறப்பாக செஞ்சதுனால கோவில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. பட் காலையில் செம கூட்டம். நான் நைட்டு போனதுனால என்னவோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்து ஈஸியாக சாமியை பார்த்துட்டோம். ஆஞ்சநேயர் இங்க பாருங்க எவ்வளவு காலியா இருக்கு பாருங்க கோவில். ஸோ நாங்க போன நேரம் ரொம்ப காலியா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பா பார்த்தோம். திரும்பகேஸ்வரர் திருக்கோவில் 12 ஜோதிலிங்கத்துல இது ஒரு முக்கியமான ஒரு ஜோதிலிங்கம். மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இங்க வந்து சிவபெருமான் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா அப்படின்ட்டு 3 விதமா காட்சி தருகிறார். இருக்கிற லிங்கத்துல 3 பேரும் ஒருங்கே அமைந்த ஒரு உருவமா இங்க காட்சி எடுக்கிறாங்க. பட் இங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு லிங்கமே பார்க்கறதுக்கு. கோவில் மிகவும் பழமையான கோவில். ஒரு 3 மலைகளுக்கு நடுவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இப்ப இருட்டுல உங்களுக்கு அந்த மலைகள் எல்லாம் தெரியாது. நான் காலையில திரும்ப இந்த வீடியோல போட்டு நீங்க பாக்கலாங்க. சில்லுன்னு இருந்துச்சு, நல்ல கிளைமேட், அமைதியான ஒரு திருக்கோவிலா இருந்துச்சு இந்த கோவில். கோவிலோட கோபுர தரிசனம் இருட்டுல உங்களுக்கு தெரியல. 3 மலைகளுக்கு கீழே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கிறது. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இது.
இங்க பாருங்க, காலையில திரும்ப கோவில்ல வந்து நாம வீடியோ ஷூட் பண்ணோம். பாருங்க, சுத்தி மலை, மலைக்கு நடுவில் அந்த கோவில். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவில் இது. சிறப்பா இருக்கு. காலையில செம்ம கூட்டம், நைட்டு கூட்டமே இல்லை. காலையில உள்ளே போக முடியல, அவ்வளவு கூட்டம். ஸோ இங்க நம்ம இந்த திரும்பகேஸ்வரை பார்த்த பிறகு அங்கிருந்து அப்படியே அன்னபூர்ணி கோவில் போனோம். இங்க வந்து துர்க்கை அம்மா இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, காளி இருக்காங்க, 3 பேரும் இருக்காங்க. இது ஃபுல்லா மார்பிள் கல்லிலேயே இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். ரொம்ப அமைதியா காமா இருந்துச்சு இந்த கோவில். நீங்களே பாருங்க, கோவிலுடைய அமைப்பு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ நமக்கு நேரா இப்ப பார்த்துட்டு இருக்கிறது துர்கை அம்மன். பாருங்க, துர்கை அம்மன் இருக்காங்க, இந்த பக்கம் சரஸ்வதி இருக்காங்க, அங்க இருந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து காளி. காளி நம்ம காட்சி தராங்க. ஸோ இந்த 3 தெய்வங்களையும் நம்ம இங்க பார்த்தோம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த தரிசனம். இது ஒரு திருக்கோவில். இது கொஞ்சம் ஆசிரமம் மாதிரி கட்டியிருக்காங்க. திரும்பகேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற ஒரு சிவன் கோவில். சந்திரவானாவும் விஷ்ணுபாயும் போயிட்டு இருக்காங்க, விஷ்ணு தம்பியும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. திரும்பகேஸ்வரர் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது. அதுதான் நம்ம வந்து அன்னபூர்ணி கோவில். இந்த பக்கம் மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது. அங்க திரும்பகேஸ்வரர் கோவிலும் இருக்கு பக்கத்திலேயே.
ஸோ சென்னை டு மகாராஷ்டிரா நாசிக் எபிசோடு 1ல நம்ம திரும்பகேஸ்வரர் கோவிலை பார்த்துட்டோம். மற்றும் அதை சுற்றி இருக்கிற மற்ற கோயில்களையும் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் ஹரிகர் ஃபோர்ட். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபோர்ட், அது ஆபத்தான ஒரு மலையேற்றம். சரி வாங்க போகலாம். அங்கே போயிட்டு இப்போ அந்த இடத்த பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த காணொலியை போய் பார்க்கலாம். தயாரா இருங்க. வாழ்க வளமுடன்.